Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோ சூப்பரா இருக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னா வீட்ல நம்ம பேசக்கூடிய ஒரு 25 sentences தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீட்ல முக்கியமா வீட்ல ஓகே நம்ம வந்து பேசும்போது வீட்ல அம்மா அப்பா கிட்ட பேசும்போது அல்லது வீட்ல வந்து சொந்தக்காரங்க கிட்ட பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இந்த சென்டென்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே இந்த 25 சென்டென்சஸ் நான் தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓகே ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. எல்லாமே ஈஸியான சென்டென்சஸ் தான், கஷ்டமே கிடையாது. ஓகே ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், நீங்க டிவியை ஆன் பண்ண முடியுமா, நீ டிவியை போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகே அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கேட்பீங்க? Can you turn on the TV? Can you turn on the TV? Can யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க கிட்ட பேசும்போது, ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, ஏன்னா கேஷுவல் வே. ஸோ கேஷுவலா வந்து நம்ம கேட்கும் போது கேன் யூஸ் பண்ணலாம். பணிவா பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இல்லையா வீட்டுல பேசும்போது. அதனால கேன் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஓகே கேன் யூ டர்ன் ஆன் த டிவி அப்படின்னு நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்க டிவியை ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும். டிவி ஓடிட்டு இருக்கோம், நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டுல யாராவது கிராஸ் ஆனாங்கன்னா நீங்க டிவி ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ டர்ன் ஆஃப் த டிவி? கேன் யூ டர்ன் ஆஃப் த டிவி? டர்ன் ஆஃப் அப்படின்னா வந்து டிவியை ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே இதுக்கு வந்து நம்ம ஸ்டவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேன் யூ டர்ன் ஆன் த ஸ்டவ்? ஸ்டவ் ஆன் பண்ண முடியுமா? கேன் யூ டர்ன் ஆஃப் த ஸ்டவ்? ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கூட நம்ம வந்து கேட்கலாம். ஓகே ஸோ டர்ன் ஆன் அப்படின்னா வந்து ஆன் பண்றது, டர்ன் ஆஃப் அப்படின்னா வந்து ஆஃப் பண்றது, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், என் ஃபோன் எங்க இருக்கு? என் ஃபோன் எங்க இருக்கு அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வேர் இஸ் மை ஃபோன்? வேர் இஸ் மை ஃபோன்? என் ஃபோன் எங்க இருக்கு? வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் ஒன், எனக்கு டயர்டா இருக்கு, நான் ஒரு பிரேக் எடுக்கணும். எனக்கு டயர்டா இருக்கு, நான் ஒரு பிரேக் எடுக்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபீலிங் டயர்ட், ஐ நீட் டு டேக் அ பிரேக். ஐ எம் ஃபீலிங் டயர்ட், எனக்கு டயர்டா நான் ஃபீல் பண்றேன். ஐ நீட் டு டேக் அ பிரேக், எனக்கு ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் ஒன், நீ சவுண்ட கூட்ட முடியுமா? ஓகே டிவிலயோ சரி இல்ல போன் பேசிட்டு இருக்கும் போதோ சரி, நீ வந்து சவுண்ட கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can you turn up the volume? Can you turn up the volume? Turn up அப்படின்னா வந்து அந்த வால்யூமை கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு turn up அப்படிங்கக்கூடிய phrasal verb யூஸ் பண்ணுவோம். ஓகே can you turn up the volume? நெக்ஸ்ட் ஒன், சவுண்ட நீ குறைக்க முடியுமா? நீ சவுண்ட குறைக்க முடியுமா அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can you turn down the volume? Can you turn down the volume? Turn down அப்படின்னா வந்து குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்படி கேட்பீங்க? Can you turn down the volume அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன், கதவை நீ மூட முடியுமா? நீ கதவை மூட முடியுமா அப்படின்னு கேட்கணும். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? Can you close the door? Can you close the door? ஓகே கதவை மூட முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே இதே மாதிரி ஜன்னல் திறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜன்னலை மூட முடியுமா அது எப்படி சொல்லுவீங்க? இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜன்னலை மூட முடியுமா? ஜன்னலுக்கு என்ன இங்கிலீஷ்ல? விண்டோ, அவ்வளவுதான். ஓகே கேன் யூ க்ளோஸ் த விண்டோ? கேன் யூ க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன், நீ கதவை திறக்க முடியுமா? நீ கொஞ்சம் கதவை திறக்க முடியுமா அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ ஓபன் த டோர்? கேன் யூ ஓபன் த டோர்? இதே மாதிரி ஜன்னலை திறக்க முடியுமா அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? கேன் யூ ஓபன் த விண்டோ? கேன் யூ ஓபன் த விண்டோ? ஜன்னலை திறக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் ஒன், நீ விளக்கை அணைக்க முடியுமா? லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம், நீ லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றியா? நீ கொஞ்சம் லைட்டை ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ டர்ன் ஆஃப் த லைட்? கேன் யூ டர்ன் ஆஃப் த லைட்? டர்ன் ஆஃப் அப்படின்னா அணைக்கிறது, இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? கேன் யூ டர்ன் ஆஃப் த லைட்?
இதே இது நீ லைட்டை போட முடியுமா, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீங்க சொல்லுங்க. லைட்டை போட முடியுமா, நீ லைட்டை ஆன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ டர்ன் ஆன் த லைட், கேன் யூ டர்ன் ஆன் த லைட். நெக்ஸ்ட் ஒன், நான் ரூமை சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு, நான் ரூமை கிளீன் பண்ண வேண்டி இருக்கிறது. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இதுவும் நம்ம வீட்டுல சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லுவீங்க? நான் ரூமை கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. ஐ நீட் டு கிளீன் த ரூம், ஐ நீட் டு கிளீன் த ரூம். நீட் டு எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த நீட் டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ நீட் டு கிளீன் த ரூம். நீட் டு அப்படின்னா தேவைப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு என்ன பிளான், இன்னைக்கு என்ன பிளான். இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? வாட்ஸ் த பிளான் ஃபார் டுடே, வாட்ஸ் த பிளான் ஃபார் டுடே. வாட்ஸ் த பிளான் அப்படின்னா என்ன பிளான், ஃபார் டுடே அப்படின்னா இன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, வாட்ஸ் த பிளான் ஃபார் டுடே, இன்னைக்கு என்ன பிளான். நெக்ஸ்ட் ஒன், நான் குளிக்க போறேன், நான் குளிக்க போறேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ ஆம் கோயிங் டு டேக் அ ஷவர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஐ எம் கோயிங் டு டேக் அ பாத் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ எம் கோயிங் டு டேக் அ ஷவர் அல்லது ஐ எம் கோயிங் டு டேக் அ பாத் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், காலை உணவு என்ன, பிரேக்ஃபாஸ்ட் என்ன, காலை உணவு என்ன அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். வாட்ஸ் அப்படின்னா வாட் இஸ் அதோட கன்ட்ராக்ஷன், சுருக்கமான வடிவம். பேசும்போது நம்ம அதை யூஸ் பண்ணி பேசினா அழகா இருக்கும். ஓகே, வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நீங்க சொல்லுங்க, லஞ்சுக்கு என்ன, இல்ல லஞ்ச் என்ன, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட்ஸ் ஃபார் லஞ்ச். லஞ்ச் அப்படின்னா மதிய உணவு. ஓகே, வாட்ஸ் ஃபார் லஞ்ச். இதே இது இரவு உணவு, டின்னர் என்ன அப்படின்னு எப்படி கேட்பீங்க? வாட்ஸ் ஃபார் டின்னர், வாட்ஸ் ஃபார் டின்னர் அப்படி நீங்க கேட்கலாம். ஓகே, உன்னுடைய நாள் எப்படி இருந்தது, உன்னுடைய நாள் எப்படி இருந்தது அப்படி நம்ம கேட்போம்ல, இன்னைக்கு எப்படி இருந்தது, இல்ல உன்னுடைய நாள் எப்படி இருந்தது, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? how was your day, how was your day. howனா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஓகே, how was your day, உன்னுடைய நாள் எப்படி இருந்தது. your day அப்படின்னா உன்னுடைய நாள். ஓகே, இதே இது உன்னோட பிறந்த நாள் எப்படி இருந்தது, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள், இதே மாதிரி தான். how was your birthday, how was your birthday, உன்னுடைய பிறந்த நாள் எப்படி இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீ துணிகளை மடிக்க முடியுமா. ஓகே, வீட்டுல துணியெல்லாம் அப்படியே காய போட்டு வச்சிருப்போம், என்ன சொல்லுவோம்? நீ துணியை கொஞ்சம் மடிக்க முடியுமா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டெய்லி கேட்கக்கூடிய கேள்விதான். எப்படி கேட்பீங்க? கேன் யூ ஃபோல்ட் த க்ளோத்ஸ், கேன் யூ ஃபோல்ட் த க்ளோத்ஸ். ஃபோல்ட் அப்படின்னா மடிக்கிறது, க்ளோத்ஸ் அப்படின்னா துணிகளை. துணிகளை க்ளோத்ஸ் அப்படிங்கிறது கிளாத்தோட ப்ளூரல் கிடையாது. கிளாத் அப்படின்னா தைக்காத துணி, தைக்காத துணி மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் கிளாத். அதே துணியை தச்சு இந்த மாதிரி டிஷர்ட், ஷர்ட், அப்புறம் பேண்ட், சுடிதார் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் க்ளோத்ஸ். ஓகே, சோ நம்ம எப்படி கேட்கணும்? அதை க்ளோத்ஸ் தான் நம்ம வாசிக்கணும். ஓகே, கேன் யூ ஃபோல்ட் த க்ளோத்ஸ், நீ துணிகளை மடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நான் ஒரு கப் காஃபி போட போறேன். இந்த சென்டென்ஸ் பாருங்க, நான் ஒரு கப் காஃபி போட போறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am going to make a cup of coffee. I am going to make a cup of coffee. நான் ஒரு கப் காஃபி போட போறேன். ஓகே, இதே இது நான் கொஞ்சம் காஃபி போட போறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I am going to make some coffee. I am going to make some coffee அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் என்னோட துணிகளை தேய்க்க வேண்டி இருக்கிறது. நான் என்னோட துணிகளை தேய்க்க வேண்டி இருக்கிறது. ஓகே, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வேண்டி இருக்கிறது அப்படின்னா நீங்க நீட் டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ நீட் டு அயர்ன் மை க்ளோத்ஸ், ஐ நீட் டு அயர்ன் மை க்ளோத்ஸ். அயர்ன் பண்ண வேண்டி இருக்கிறது, இல்ல தேய்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்னோட பேக் எங்க இருக்கு, என்னுடைய பை எங்கே இருக்கிறது. அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வேர் இஸ் மை பேக், வேர் இஸ் மை பேக். என்னுடைய பை எங்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
நான் பில் கட்ட வேண்டி இருக்கிறது, நான் பில்ஸ் கட்ட வேண்டி இருக்கிறது, அல்லது நான் பில்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கிறது. பில்ஸ்னா என்னது? கரண்ட் பில், ஓகே, வாட்டர் பில், நிறைய பில்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ மளிகை ஜாமானோட பில் எல்லாத்தையும் சேர்த்து பில்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பில்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கிறது, நான் பில்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கிறது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ நீட் டு பே த பில்ஸ். ஐ நீட் டு பே த பில்ஸ். பில்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, ஸோ என்ன பண்றீங்க? கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. ஸோ இன்னும் ஒரு 6 சென்டென்ஸ் தான் இருக்கு, அதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கடைசியா உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, நல்லா கவனிங்க. ரீட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரீடிங் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் ஒரு கிஃப்ட் வாங்க வேண்டி இருக்கிறது. நான் ஒரு கிஃப்ட் வாங்க வேண்டி இருக்கிறது. உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டேவா இருக்கலாம், இல்ல வெட்டிங் டேவா இருக்கலாம், வாட் எவர். நீங்க சொல்லுவீங்கல்ல, நான் ஒரு கிஃப்ட் வாங்க வேண்டி இருக்கிறது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ நீட் டு பை எ கிஃப்ட். ஐ நீட் டு பை எ கிஃப்ட். நீட் டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வேண்டி இருக்கிறது அந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க நீட் டு யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நீ என்ன எழுப்ப முடியுமா? நீ என்ன எழுப்ப முடியுமா? ஓகே, நல்லா தூங்கிடுவீங்க. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம்ல, நீ என்ன எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? சிம்பிளான கேள்விதான். எப்படி கேட்பீங்க? கேன் யூ வேக் மீ அப்? கேன் யூ வேக் மீ அப்? நீ என்ன எழுப்ப முடியுமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். நான் விளையாட போறேன். நான் விளையாட போறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஐ எம் கோயிங் டு பிளே. ஐ எம் கோயிங் டு பிளே. நான் விளையாட போறேன். இங்க பாருங்க, இந்த கோயிங் டு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது தப்பே இல்லை. ஓகே, ஐ எம் கோயிங் டு பிளேனா நான் விளையாட போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தனியா இந்த கோயிங் டு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீங்க கோயிங் டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ எம் கோயிங் டு பிளே. நான் விளையாட போகிறேன். இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன். நான் சாப்பிட போறேன். நான் சாப்பிட போறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு ஈட். ஐ எம் கோயிங் டு ஈட். நான் சாப்பிட போகிறேன். கோயிங் டு ஒரு அர்த்தம் இருக்கு, போகிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் சமைக்க போறேன். நான் சமைக்க போகிறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு குக். ஐ எம் கோயிங் டு குக். நான் சமைக்க போகிறேன். இதே இது நான் டின்னர் சமைக்க போறேன், இரவு உணவு சமைக்க போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு குக் டின்னர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்க பண்ணி நிறைய சென்டென்சஸ் கத்துக்கலாம். ஓகேவா? கடைசியா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ். எனக்கு ஒரு கப் தண்ணி கிடைக்குமா? எனக்கு ஒரு கப் தண்ணி கிடைக்குமா? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் ஐ ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர்? கேன் ஐ ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர்? எனக்கு ஒரு கப் தண்ணி கிடைக்குமா? ஓகே, இதே இது எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னா கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர்? கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் 25 சென்டென்சஸ். ஈஸியா இருந்ததா? எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே சென்டென்சஸ் அகைன் அண்ட் அகைன் பேசி பேசி இல்ல எழுதி எழுதி இப்படியோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் மறந்துடக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே, நான் படிக்க போகிறேன். நான் படிக்க போகிறேன். நான் படிக்க போறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.